ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலில் சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே வள்ளி வராங்க. வள்ளி வந்து கேட்குறாங்க, என்ன கார்த்தி, என்ன ஆச்சுது, ஏன் இப்படி சோகமாக இருந்திருக்கிற அப்படிங்கும்போது உடனே கார்த்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த அப்படிங்கிறாங்க. ஏன் கார்த்தி நீ என்கிட்ட சொல்ல மாட்டியா, உன்னுடைய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்தி சொல்கிறதுக்காக வரும்போது கரெக்டாக பார்த்தோம்னா கண்மணி இங்கே வந்துருந்தாங்க. என்னது ரெண்டு பேரும் ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கவும் அப்போ பார்த்தோம்னா வந்து கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை என்னுடைய கடை வந்து பிஸ்னஸ் வந்து ரொம்பவே டல்லாக போயிட்டு இருக்குது, சொல்ல போனாக்கி நஷ்டத்தில் போயிட்டு இருக்குது, அதனால கொஞ்சம் பணம் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. இதை சொன்னதுமே வந்து வள்ளி சொல்கிறாங்க, இவ்வளோ தானடா உன் பிரச்சனை, உங்கள் அப்பா கிட்ட கேட்டாலே போருமே, உன்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பாரு, அது எதுக்கு இவ்வளோ சோகமாக நின்றுட்டு இருக்கிற, உன்னுடைய பிரச்சனை என்ன இருந்தாலும் சரிதான், அவர்கிட்ட நீ சொல்ல வேண்டியது என்ன, உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நீ அவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம பிரச்சனையை வந்து அப்பா கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக தீர்த்து வச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்பிக்கையோட சொல்லும் போது அப்போ பார்க்கும்போது கண்மணி தான் காட்டுறாங்க. அப்போ வீரால வள்ளி சொல்றாங்க, சரி கார்த்தி எனக்கு கொஞ்சம் கீழே வேலை இருக்குது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிருந்தாங்க. அப்போ அவங்க கண்மணி நிக்கிறத வந்து அவங்க கவனிக்கவே இல்லை. அடுத்து பார்த்தோம்னா கண்மணி வந்து அவங்க கார்த்தி கிட்ட சொல்றாங்க, கார்த்தி நீ உங்க அத்தை கிட்ட பேசினதை எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படிங்கவோ உடனே கார்த்தியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம நின்றுட்டு இருக்கிறாங்க. இல்ல கார்த்தி நீ என்ன இருந்தாலும் சரிதான், உன்னுடைய பிசினஸ்ல வந்து நஷ்டமோ லாபமோ அது நீ தான் கவனிச்சுக்கிடணும், உங்க அப்பா கிட்ட நீ பணம் கேட்க கூடாது, அப்படி நீ பணம் கேட்டு பழகுனேன்னா அப்புறமா உனக்கு வந்து என்ன பிசினஸ் பண்ணாலும் சரிதான், பணம் வந்து நஷ்டம் அடையும் போது உங்க அப்பா கிட்ட வந்து உதவுறாரு அவர்கிட்டே கேட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துடும். அதனால நீ வந்து எதுவா இருந்தாலும் நீ தான் வந்து அதை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே கார்த்திக்கு வந்ததே கோவம். உடனே கார்த்தி சொல்றாங்க, ஆமா என்னுடைய பிசினஸ் பத்தி பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க யாரு, நீங்க ஒரு சாதாரண ஒரு ஆட்டோக்காரர் குடும்பத்துல பிறந்தவங்க, நீங்க வந்து பிசினஸ் பத்தி எப்படி நடத்தணும் எப்படி வந்து எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க அறிவுரை கூறுற அளவுக்கு நீங்க வந்து பெரிய ஆள்லாம் கிடையவே செய்யாது. ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட அதை பத்தி பேசவே இல்லையே, அப்புறமா எதுக்காக நீங்க அதை பத்தி பேசுறீங்க, இது எனக்கும் எங்க அப்பாக்குள்ள விஷயம், நான் வந்து என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க ஒன்று எனக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லைன்னு, இன்னும் போல என் விஷயத்துல நீங்க தலையிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ரொம்பவே கோவத்தோட அவங்க பேசிட்டு போறாங்க. இப்படிலாம் பேசினதுமே கண்மணிக்கு அது ரொம்பவே அவமானமாயிருது. கார்த்தி இந்த அளவுக்கு நம்மளை அவமானப்படுத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கோவத்தோட கீழே இறங்கி வராங்க. அப்போ ரூமுக்கு வந்ததுமே ரொம்ப சோகத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ராகவ் வரவும் உடனே வந்து கண்மணி தன்னுடைய திட்டத்தை வந்து இது மூலமா செயல்படுத்துறாங்க. ஏற்கனவே மாறனுக்கும் ராகவுக்கும் நம்ம ஒரு சண்டையை ஏற்படுத்தியாச்சு, இப்போ இந்த பிரச்சனையை வச்சு நம்ம ராகவுக்கும் கார்த்திக்கும் இந்த பிரச்சனையை பெருசாக நம்ம இழுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து பார்த்தோம்னா இந்த பிரச்சனையை பெருசாக்குறதுக்காக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ சோகத்தோட உட்காந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ராகவை பார்த்ததுமே. அப்போ ராகவ் கேட்குறாங்க, என்ன கண்மணி என்னாச்சுது, என்ன வீராவும் மாறனும் வந்து திரும்ப மட்டும் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு வந்து சொல்லவும், இல்லை கண்மணி ஏதோ நடந்திருக்குது என்கிட்ட உண்மையை சொல்ல அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் சொல்லலைங்க, அப்படி சொன்னாக்கி தேவையில்லாமல் அந்த குடும்பத்தில் நான் பிரச்சனை இழுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பேர் வந்துடும், ஏற்கனவே கடையில் நடந்த அவமானமே எனக்கு போருங்க, அதனால வீட்டில் நடந்த அவமானமே எனக்கு வந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கவோ, இல்லை கண்மணி எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்கும். உடனே கண்மணி வந்து தன்னை கார்த்தி வந்து அவமானப்படுத்தின விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ராகவுக்கு கோவம் வந்துடுது. இந்த மாறன் தான் இந்த மாதிரிலாம் உன்னை அவமானப்படுத்துறான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கார்த்தியும் கூட சேர்ந்துட்டானா இப்பவுமே நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் கண்மணி வந்து தடுக்கிற மாதிரி அவங்க நடிக்கிறாங்க. ஆனாலும் வந்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது கார்த்தியை வந்து அவங்க ராகவ் வந்து கேட்கறதுக்காக வராங்க. அப்போ வந்து வள்ளி வந்துருந்தாங்க. உடனே வந்து பார்த்தோம்னா ராகவ் வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் கண்மணி கிட்ட இந்த மாதிரிலாம் நீ பேசுவ, ஒழுங்கு மரியாதை நீ கண்மணிகிட்ட மன்னிப்புகள் அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்றாங்க, நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும், சொல்ல போனாக்கி இந்த விஷயத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, அப்படி இருக்கும்போது என்ன நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கும்போது அப்போ ராகவ் வந்து கார்த்தியை அடிக்கிற மாதிரி வந்து பேசுறாங்க. என்ன அடிச்சிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதை பார்த்துட்டு வள்ளி வந்து ஓடி வராங்க. ஐயோ என்னடா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, தயவுசெய்து நான் சொல்றது கேளு, ராகவ் நீ பெரிய வந்தானே எதுக்குடா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ ராகவ் சொல்றாங்க, அத்தை நீ பேசாம தள்ளி போயிரு, இந்த இவன் வந்து கார்த்தி என்னெல்லாம் பேசியிருக்கான்னு தெரியுமா என் பொண்டாட்டிய, அதனால பேசாம நீ போயிரு அப்படிங்கும்போது அப்போ வந்து வள்ளி சொல்றாங்க, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா, அவங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த சண்டையும் வந்துடக்கூடாது, நான் சொல்றது கேளுடா, சொல்ல போனாக்கி எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்போ வந்து பேசிக்கலாம் அப்படிங்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு கண்மணி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம எதிர்பார்த்தபடியே எல்லாம் நல்லா கச்சிதமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அப்போ இதை பார்த்துட்டு வள்ளி வந்து கண்மணி கிட்ட வராங்க. என்ன கண்மணி நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற, ராகவ் வந்து வான்னு சொல்லி நீ கூப்பிடு அப்படிங்கும்போது உடனே கண்மணி வந்து ரொம்ப நல்லவங்க போல, என்னங்க வாங்க நீங்கள் அவர்கிட்ட சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மானாலும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லி அவங்க ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ராகவ் வந்து கார்த்தி
அடிக்கிறதுக்காக போகும்போது கரெக்டாக பார்த்தோம்னா மாறனும் வீராவும் அவங்க வந்துருந்தாங்க. வந்ததுமே மாறன் வந்து ஓடி வந்து அவங்க ராகவ வந்து தடுக்கிறாங்க. என்னடா நீ இப்போ கார்த்தியை போய் அடிக்கிறதுக்காக போற, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து கோவத்தோட பேசும்போது ராமச்சந்திரன் அங்கே வந்துருந்தாங்க. ராமச்சந்திரனை பார்த்ததுமே கண்மணி தன்னோட திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மாமா அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அளவும் இதெல்லாம் பார்த்துட்டு வீராவுக்கு புரிஞ்சிருது. கண்மணி தான் ஏதோ ஒரு திட்டத்தை போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீராவுக்கு புரிஞ்சிருது. கண்மணி போட்ட திட்டத்தெல்லாம் வீரா வந்து முறியடிப்பாங்களா, அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.